ஹாய், நான் மதன். இந்த வீடியோ டுட்டோரியலில் நம்ம டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓட பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இதோட ரீசன் என்னென்னா, இதுக்கு அடுத்தது ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம அடுத்த பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், ஃப்ளட்டரில் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதில் டெவலப் பண்ணுறதுக்கோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ நமக்கு இதுதான் பேஸ். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட் நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன். .pad.dev. ஸோ இது ஒரு ஆன்லைன் கம்பைலர் தான். நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணி சிஸ்டமில் ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ டாட்ன்றது ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து சி பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆல்ரெடி உங்களுக்கு சி லாங்குவேஜில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு பேசிக்காவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எதுவும் ஸ்பெசிஃபிக்கான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணுன்ற நீட் இல்லை. முதல் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிற பேசிக் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இது நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னாலும் நான் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு பேசிக் டெக்ஸ்ட்டு இது அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுதான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய வேலை. ஓகே, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் ப்ராக்கெட். ஓகேவா? ஸோ இந்த பிரிண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணும்போது கம்பைலர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம்னா, ஏதோ ஒரு வேல்யூ இல்லை ஏதோ ஒரு டேட்டாவை அவுட்புட் ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு யூசர் கமாண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இதை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக எப்படி எழுதணும்னா, இந்த ரவுண்டட் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஓப்பன் க்ளோஸ், இதில் டபுள் கோட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம 2 டபுள் கோட்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டம்மி டெக்ஸ்ட். ஓகே, நான் இங்கே ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரைட்டா? இந்த சென்டென்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கணும், இந்த லைனை நான் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ பிரிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை நான் உள்ளே கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸில். வெளியே வந்துட்டு கோலன் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் ஒரு ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட். இதை பிரிண்ட் பண்ணி அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இது ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், இப்போது வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஆர் சி ப்ரோக்ராமில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா வாய்ட் மெயின் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த ப்ரோக்ராமையும் ரன் பண்ணுறதுக்கு வாய்ட் மெயின் அப்படின்ற அந்த சின்டெக்ஸ்குள்ளே தான் நம்ம ப்ரோக்ராமை பாஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணேன். அதுக்கு கீழே ஓப்பன் கர்லி பிரேஸ், அடுத்தது நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு அடுத்தது ஒரு க்ளோசிங் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ இதோட மீனிங் என்னென்னா, இந்த வாய்ட் மெயின் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதுக்குள்ளே இருக்கிற இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும். இது பிரிண்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் வாய்ட் மெயின். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இந்த சென்டென்ஸ், இந்த உள்ளே கொடுத்துருக்குற இந்த ஹலோ வேர்ல்டுன்றது எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு அப்ளிகேஷனோ இல்லை நம்ம ரைட் பண்ணுற கோடோ அதை ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் வாய்ட் மெயின். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன அவுட்புட் வேணும், இல்லை என்ன ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்றத இதுக்குள்ளே நம்ம ரைட் பண்ணால் இது அதை நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது.